வணக்கம் நண்பர்களே. வீட்டில் 7 குதிரை படம் வைத்தால் பணம், புகழ், வெற்றி எல்லாம் வந்துடுமா? அதுக்காக நீங்கள் ஒழுங்கான திசையில் வைக்கணும். தப்பான திசையில் அந்த படத்தை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மோசமான நிலைக்கு கூட தள்ளலாம். அதனால் நீங்கள் கரெக்டான திசையில் வைக்கணும். இன்றைக்கி வீடியோவில் 7 குதிரை வாஸ்துடைய நன்மைகளையும் அதனுடைய ரகசிய வலிமைகளையும், வைக்க வேண்டிய சரியான திசைகள், தவிர்க்க வேண்டிய இடங்கள், யாரெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செக்ஷன் 1ல் 7 குதிரை பெயிண்டிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் வேகம், வெற்றி, லாபம், குரோத் ஆகியவற்றை கிடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக அது ஹார்ஸ் ரெப்ரசன்ட் நம்மளுக்கு பண்ணுது. அதே மாதிரி அந்த 7 ஹார்ஸ் சூரிய சக்தியை கொடுக்குது. அந்த ரெயின்போ கலர் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியையும் சக்ஸஸையும் ஃபேமையும் கொடுக்குது நம்பப்படுது. நம்ம வீட்டில் அதை வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்மளோட ஃபினான்சியல் growth அதிகரிக்க செய்யப்படும் சொல்லிட்டு நம்பப்படுது. செக்ஷன் 2ல் இது எதுக்காக வைக்கிறோங்கிறத பார்க்கலாம். குதிரை பெயிண்டிங்கோட பலன்களை பார்க்கலாம். பணம் வர்றதுக்காக வைக்கிறோம். அதாவது மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட வேலையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். ரெண்டாவது பிஸ்னஸ் growth, அதாவது பிஸ்னஸில் நல்ல ப்ராஜெக்டு, ஆர்டர்ஸ், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்காக வைக்கிறோம். மூணாவது ஃபேம் அண்ட் நேம், ரெகக்னேஷன் பவர் கிடைக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். முக்கியமாக கணவன் மனைவிகளுக்கு இடையே அதிக அளவில் நிறைய வீட்டில் சண்டைகள் வரும். அந்த சண்டையை கம்மி பண்ணுறதுக்கு வைக்கலாம். அப்புறம் சிலர்கிட்ட எப்போவுமே கையில் காசே தங்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது செலவாகிட்டே இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கும் செலவுகளை தடுக்கவும் இது செய்யும். ஸோ இதுக்காக இந்த பெயிண்டிங்கை நம்ம வீட்டில் வைக்கலாம். செக்ஷன் 3ல் சரியான திசை மட்டும் இடத்தை பார்க்கலாம். அதாவது வைக்க வேண்டிய சரியான திசை என்னென்னா ஈஸ்ட் வாலில் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது அவங்களுக்கு கெரியர் நல்லா சக்ஸஸ் ஆகும். நார்த் வாலில் வச்சா வெல்த் நல்லா இருக்கும். நார்த் ஈஸ்டில் வச்சா ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி வீடு ஃபுல்லாக கிடைக்கும். எந்த இடத்துல இதை வைக்கலாம்னா லிவிங் ரூமில் வைக்கலாம், ஆஃபீஸில் வைக்கலாம், இல்லை உங்கள் கடையோட என்ட்ரன்ஸில் வைக்கலாம். இந்த படத்தை வைக்கும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். அதில் முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, குதிரை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு வர்ற மாதிரியான திசையில் நீங்கள் அந்த படத்தை வைக்கணும். அதாவது வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வர்ற மாதிரியான திசையில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் இருந்து செல்வம், உங்களுக்கு வெற்றி, வாய்ப்பு இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தான் வைக்கணும். இல்லைன்னா குதிரைகள் வீட்டின் வாசலுக்கு வெளியே நோக்கி, அதாவது வெளியில் போகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவ் எனர்ஜியாக மாறி வீட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள், அதாவது பணம், செல்வம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேணும். குதிரை வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியாக வைக்கணும். ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குதிரைகள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், வேகமான ரன்னிங் போஸில் இருக்கிற மாதிரியும், அதனுடைய கால்கள் மேலே தூக்கி இருக்கிற மாதிரியாக லுக்கு இருக்கணும். இது தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா வெற்றிக்கான வேகத்தோடு முன்னேறக்கூடிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில் growth, சக்ஸஸ், பிஸ்னஸ்ஸு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வேகமாக கிடைக்க வேண்டும் என்ற தகவலை யூனிவர்ஸுக்கு இது கொடுக்குமா. எளிமையாக சொல்லப்போனால் குதிரை ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது என்பதுதான் இந்த வாஸ்து சட்டத்தோடைய ரகசியமே. இப்படி வேண்டும். குதிரை ஓடுற லுக்கு தான் வேணும். குதிரையோடைய கால்கள் மேலே இருந்தால் தான் வேகம் அதிகரிக்கும். இந்த போஸ் தான் உங்களுக்கான பெர்ஃபெக்டான போஸு. இந்த பெயிண்டிங் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸான பிக்சர். செக்ஷன் 4ல் தவறான இடங்களில் ஏன் பெயிண்டிங் வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதாவது தெற்கு சுவரில் வச்சோம்னா வாஸ்துப்படி தெற்கு திசை அக்னி மற்றும் யாம திசை. இங்கு வெல்னஸ் ஃப்ளோ இருக்காதுன்னு நம்பப்படுது. குதிரை படம் அங்கே இருந்துச்சுன்னா கடன் சிக்கல், பண இழப்பு, கோர்ட்டு கேஸ் போன்ற நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது பெட்ரூமில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது தூங்குறதுக்கும் மன அமைதியையும் பர்சனல் பாண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே குதிரை ஓடுற போஸ் வைக்கிறது வேகம், ஆக்ஷன், மூமெண்ட்டை குறிக்கும். பெட்ரூமில் அது இருந்துச்சுன்னா ரிலாக்ஸேஷன் எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகும். இதனால ஸ்லீப்னஸ் ஆகும், அன்னெசரியாக ஆர்கியூமெண்ட் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். ஸோ இங்கே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அடுத்து கிச்சன் பாத்ரூமில் வைக்கக்கூடாது. இந்த இடங்களில் வாஸ்துப்படி அமைதி, அக்னி ப்ளஸ் நீர் எனர்ஜியை பேலன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய பகுதி. குதிரை இங்கே ஓடுற மாதிரி எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவதனால அங்கே வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். வீட்டில் அமைதியும் குறைய ஆரம்பிக்கும். அவாய்ட் பண்ணக்கூடிய பெயிண்டிங் டிசைன் டைப்ஸை பார்க்கலாம். அதாவது ஆயுதம் பிடித்த குதிரைகள், சண்டை, கோபம், தாக்குதல், இது வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷனை தரும். ஸோ குதிரை மட்டும்தான் இருக்கும். அது கையில் ஆயுதமோ இல்லை அது மேலே மனுஷனோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் எடுக்கக்கூடாது. வெறும் குதிரை மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி குதிரைக்கு பின்னாடி சன்செட் பேக்ரவுண்ட் வர்ற மாதிரி எடுக்க வேண்டாம். அப்படி இருந்துச்சுன்னா தகழ்ச்சி, முடிவு, டெட்லைன் இதெல்லாம் குறிக்கும். ஆரம்பிக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு எதிரான ஒரு இதை கிரியேட் பண்ணக்கூடியது. அடுத்து அதுக்கு பக்கத்தில் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ட்ரைடு ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நஷ்டம். நம்மளுக்கு க்ரோத் கிடைக்காது. வெல்னஸ்ஸு, ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வெறும் எம்டி குதிரை மட்டும் இருக்கிற மாதிரியும், அதுவும் இந்த மாதிரி ஓடுற மாதிரியும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடாது. அந்த குதிரை பெயிண்டிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ரெட்டு, கோல்டன் கலரு, ப்ரௌனு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகமான பாசிட்டிவிட்டி எனர்ஜியை நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ண செய்யும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு டல்னஸ்ஸை க்ரியேட் பண்ணும். நம்மளுடைய க்ரோத்தை கம்மி பண்ணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். செக்ஷன் 5 இங்கே யாரெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதாவது டைவர்ஸ் கேஸ், ஹெவி லீகல் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், வைக்க வேண்டாம். மன அழுத்தம், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பெயிண்டிங்கை வைக்க வேண்டாம். செக்ஷன் 6 வாஸ்து ரெமிடி டிப்ஸை பார்க்கலாம். இந்த பெயிண்டோட கீழே சிவப்பு பண்ணையோட வச்சோம்னா நம்மளுக்கு மணி அட்ராக்ஷன் ஆகும். இதை ஃப்ரைடே இல்லைன்னா சண்டே காலையில் 7லேருந்து 10 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு இதை வைக்கலாம். நிறைய உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்ல மணி அட்ராக்ஷன் கிடைக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை அறைக்கு எதிர்ப்புறத்தில் வச்சா இன்னமும் சிறப்பு கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். 7 குதிரை படம் வச்சதுனால வெற்றி அடைந்த அருணுடைய ரியல் ஸ்டோரி கதையை இப்போ பார்க்கலாம். அருண் மதுரையில் ஒரு சின்ன துணி கடை தான் வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் உற்சாகமாக இந்த கடையை தொடங்கியிருக்காரு. ஆனால் நாட்கள் போக போக வாடிக்கையாளர்கள் சில பேர் தான் அவர் கடைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவருக்கு லாபங்கிறதே அவ்வளவு தூரத்துக்கு வரவே ஆரம்பிக்கலை. ஏன்னா கையில் இருந்த எல்லா காசையும் அதில் போட்டிருக்காரு. ஆனால் கடினமாக உழைச்சிருக்காரு. லாபங்கிறது எதுவுமே இல்லை. கையில் இருந்த காசும் போயிடுச்சு. சரின்னு அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாஸ்து நிபுணர், சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணர் அவர் கடைக்கு யதார்த்தமாக வர்றாரு. அவர் இவர்கிட்ட பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, இவர்களுடைய அதாவது அருணுடைய கதைகளை சுந்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது அந்த சுந்தர்னு சொல்லக்கூடிய அந்த வாஸ்து நிபுணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7 குதிரையோடைய பெயிண்டிங் படத்தை வாங்கி கடையில் மாட்டுங்க. அதாவது குதிரை கடைக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மாட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமையை எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள், மாட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அருண் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே, வாஸ்து என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் யோசித்தே நிற்கிறாரு. அதுக்கு அவர் அந்த வாஸ்து நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை ஈஸ்ட் வாலில் வைங்க. அதாவது குதிரை கடைக்கு உள்ளே வர்ற மாதிரி வைங்க, வச்சு தான் வைங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது அந்த குதிரையோட வேகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். இது வாஸ்து ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருண் மறுபடியும் யோசிச்சுட்டு சரி பண்ணி பார்ப்போம், இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், இதை ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே போய் ஒரு கலர்ஃபுல்லான 7 குதிரை ஓடுற மாதிரியான பெயிண்டிங்கை வாங்கிட்டு ஈஸ்ட் வாலில் மாட்டி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே நடக்குது.
அடுத்த 6 மாதத்தில் நடந்த அதிசயங்க. டெய்லி கஸ்டமர் வந்து கவுண்ட்டு உயர ஆரம்பிச்சிருச்சு. 15லேருந்து 40, 40லேருந்து 60, 70, 80ன்னு டெய்லி வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் ஆர்டர் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஆர்டர் வந்து அவருக்கு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையா நிகழ்ச்சி சீசனுக்கு எல்லாருக்குமே வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலமை வந்து அவருக்கு வந்துருச்சு. நிறைய கஸ்டமரு, நிறைய ப்ராஃபிட் வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதத்துலேயே அவருடைய முதலீடை வந்து திருப்பிட்டாரு. பிஸ்னஸை டபுளாக வந்து தொடங்கிட்டாரு. அவருடைய growth வந்து செம்ம ஸ்பீடாக அதிகரிச்சிருச்சு. அருண் சொன்னது என்னென்னா, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு கூடவே ஒரே நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியும் பூஸ்ட் பண்ண வேணும். 7 குதிரை பெயிண்டிங்கை வந்து நம்ம கடைக்குள்ள வைக்கும் பொழுது அவருடைய வேகமும் வசியமான தந்திரமும் சேர்ந்து ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நம்பிக்கை, உழைப்பு, வாஸ்து ரெமிடி இது எல்லாம் சேரும்போது தான் வெற்றியும் வேகமும் ஓடி வருமா. உங்களுக்கு வெற்றியும் வேகமும் வரணும்னா அப்போ இந்த 7 ஹார்ஸ் பெயிண்டிங்கை சரியான திசையில் வச்சு பாருங்க. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நம்மளுக்கு ஏற்படணும்னா நம்மளும் இந்த 7 குதிரை பெயிண்டிங்கை வாங்கி நம்ம கரெக்டான திசையில் வைக்கும் பொழுது நம்மளுக்கும் லாபமான அதிர்ஷ்டம், வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.